லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு மாடு ஜெர்சி மாடுங்க, இன்னொரு மாடு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடு. இந்த 2 மாடுகளுமே நல்ல டாப் குவாலிட்டியில் அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். வாங்க, இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 2ஆம் ஈத்து மாடு, 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஜெர்சி மாடு நல்ல குவாலிட்டியான மாடாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தலையீத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடுங்க. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் மாட்டை. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு செட் ஆகிடும். இன்னொரு 10 கண்ணுக்கு கூட மாட்டை வந்து வச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கறவை திறன் 20 லிட்டர் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. அளவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, ரெட்டை வரி மடியில் முன்னையும் பின்னையும் மடி எடுக்கும். அழகான முகலட்சணத்துலையும் மாடு வந்து இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக டிமாண்டும் இருக்கும். மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, 2ஆவது விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, ஓவர் சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 3ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 5 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கும் பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடு. நல்ல முன்னையும் பின்னையும் மடி, நல்ல மடிவளம், காம்பு வளம், நல்ல முகலட்சணம், கலர் பேஜில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. சுழித்தவர் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 22 லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த மாடு ஜெர்சி மாடு 20 லிட்டர் கறவை திறனும், இந்த மாடு 22 லிட்டர் கறவை திறனும் கொடுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள். 2 மாட்டையும் ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து குறையும். உங்களுக்கு மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் நண்பர்கள் வந்து வேறு யாராவது வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.